இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் எல்லாவித மகிழ்ச்சியினாலும் உன்னை நிரப்புவாராக. இன்ற தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 97, 11, 12 உங்களுக்காக வாசிக்கட்டும். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயம் உள்ளவனுக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்த நினைவுகளை கொண்டாடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்நாளிலும் தேவனுடைய பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினதான தம்முடைய கிரியைகளை நினைவு கூர்ந்து நாம் அவரிலே கொண்டாடி துதிக்கின்றவர்களா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விதைத்திருக்கின்ற நீதியின் நற்பலனும் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறதான வெளிச்சமும் உதிக்கிறதா இருக்கும். செம்மையானவனுக்கு இருளிலும் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறதான தேவன் இந்த நாட்களிலும் எவைகளெல்லாம் அறியப்படாத இருளா இருந்ததோ அதிலே நீ தெளிவாய் நடக்கும்படி உனக்கு வேண்டிய நல் ஒளியை என் தேவன் தந்து உன்னை ஜெயமுள்ளவனாய் வாழும்படி அனுகிரகம் செய்வார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை எப்பொழுதும் அளவில்லாமல் நேசிக்கும் அன்பு மிகுந்த நல்ல பிதாவே, இந்நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதான எல்லா இருளையும் நீக்கி போட்டு, பயங்களை நீக்கி போட்டு, கர்த்தருடைய வெளிச்சம் அவர்களுக்காக விதைக்கப்பட்டிருக்கிறபடியாலே என் தேவனாகிய கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னால் கடந்து சென்று எல்லா இருளின் ஆதிக்கங்களையும் மரண பயங்களையும் கலக்கங்களையும் நீக்கி போட்டு உம்முடைய மகிழ்ச்சியின் நீதியின் விளைச்சலை விளங்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and fill you with his joy and happiness.